ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இந்த தசகத்தோட 4வது ஸ்லோகத்தை இன்னைக்கு பார்க்குறோம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். ததோஸ்ய பிரஹ்லாதஹ சமஜனிசுதோ கர்ப்பவசதோ. ततोऽस्य प्रह्लादः समजनिसुतो गर्भवसतौ मुनेर्वीणापाणेर् अधिगत भवद्भक्तिमहिमा. मुनेर्वीणापाणेर् अधिगत भवद्भक्तिमहिमा. स वै जात्या दैत्यः शिशुरपि समेत्य त्वयिरतिं. स वै जात्या दैत्यः शिशुरपि समेत्य त्वयिरतिं. गदस्त्वद्भक्तानां वरद परमोदाहरणताम्. गतस्त्वद्भक्तानां वरद परमोदाहरणताम्. ततोऽस्य प्रह्लादः समजनिसुतो गर्भवसतौ मुनेर्वीणापाणेर् अधिगत भवद्भक्तिमहिमा. ततोऽस्य प्रह्लादः समजनिसुतो गर्भवसतौ मुनेर्वीणापाणेर् अधिगत भवद्भक्तिमहिमा. स वै जात्या दैत्यः शिशुरपि समेत्य त्वयिरतिं. गदस्त्वद्भक्तानां वरद परमोदाहरणताम्. स वै जात्या दैत्यः शिशुरपि समेत्य त्वयिरतिं. गतस्त्वद्भक्तानां वरद परमोदाहरणताम्. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். ததக பிறகு, கர்ப்பவசதோ கருவில் இருக்கும்போதே, வீணா பாணே முனேகே கையில் வீணை ஏந்திய நாரத முனிவரிடமிருந்து, அதிகத பவத் பக்தி உங்களிடம் கொள்ளும் பக்தியின் சிறப்பை பற்றி அறிந்தவனான பிரஹ்லாதன் அஸ்ய அந்த ஹிரண்யகசிபுவிற்கு சுதக சமஜனி மகனாக பிறந்தான். வரத வரமருள்வோனே, சகவை அந்த பிரகலாதனும், ஜாத்யா தைத்தியக பிறப்பால் அசுரனாயும், சிசுகு அப்பி சிறு குழந்தையாயும் இருந்தபோதிலும், துவயி உன்னிடத்தில், ரத்திம் சமேத்திய ஆழ்ந்த அன்பு பூண்டு, துவத் பக்தானாம் உன் பக்தர்களுள், பரம உதாகரணதாம் சிறந்த எடுத்துக்காட்டாக, கதக ஆனான். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். ததோஸ்ய பிரஹ்லாதஹ சமஜனிசுதோ கர்ப்பவசதோ முனேர்வீணாபாணேர் அதிகத பவத்பக்திமகிமா. स वै जात्या दैत्यः शिशुरपि समेत्य त्वयिरतिं. गदस्त्वद्भक्तानां वरद परमोदाहरणताम्. தனக்கு மரணமே வரக்கூடாது, நாராயணனை எப்படியும் கொன்றுவிட வேண்டும் அப்படிங்கிறத உறுதியாக மனசில் வச்சுருந்த அந்த ஹிரண்யகசிப்பு எப்படி அழிஞ்சு போனா, எப்படி அவனோட திட்டத்துக்கெல்லாம் மாற்று திட்டத்தை பகவான் கொண்டு வந்தாருங்கிறத பட்டத்ரிகள் ரொம்ப ரசித்து சொல்கிறார். வரதா, இந்த ஹிரண்யகசிப்புக்கு பிரகலாதன் மகனாக பிறந்தான். அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்னா, தாயின் கர்ப்பத்தில் இருக்கிற போதே வீணையை கையில் ஏந்தி கொண்டு சஞ்சரிக்கிற நாரத முனிவரிடம் இருந்து
பகவத் பக்தியோட மகிமையை அப்படியே உணர்ந்தவன். அவன் பிறப்பால் அசுரனாக இருந்தாலும் குழந்தை பருவத்திலிருந்தே உங்களிடம் பக்தி கொண்டு உங்களுடைய பக்தர்களுக்கு சிறந்த உதாரணமாக விளங்கினான். நாரதர் அவனுக்கு எப்படி உபதேசம் செய்ய நேரிட்டது? ஹிரண்யகசிபு தவம் செய்வதற்காக காட்டிற்கு போனான். அப்போது அவன் மனைவி கயாத்து கருவுற்றிருந்தாள். தேவேந்திரனுக்கு கயாத்து கருவுற்றிருக்கிறாள் என்று தெரிந்ததுமே கவலை வந்துவிட்டது. ஹிரண்யகசிபு படுத்துகிற பாடெல்லாம் போதாதுன்னு அவனுக்கு ஒரு மகன் வேற பிறந்து என்ன பாடெல்லாம் தேவர்களை படுத்துவானோ அப்படின்னு பயந்தான். இந்த குழந்தை பிறக்கக்கூடாது, பிறந்ததும் உடனே கொன்றுவிட வேண்டும் என்று முடிவு செய்தான். கயாத்துவை சிறைப்பிடித்து அழைத்துச் சென்றான். வழியில் நாரதர் அவனை தடுத்து இந்த மாதிரி செய்வது தவறு என்று சொல்லி கயாத்துவை தன்னுடைய ஆசிரமத்துக்கு அழைத்துச் சென்று பாதுகாத்து வந்தார். அப்போதுதான் நாரதர் அவளுக்கு பகவானை பற்றி நிறைய உபதேசங்களை செய்தார். கருவில் இருந்த பிரஹ்லாதன் அவருடைய உபதேசங்களை கிரகித்து கொண்டான். அப்போதிலிருந்தே பகவான் விஷ்ணுவின் சிறந்த பக்தனாக ஆனான்.